கொரிந்தியர் 7:12. மற்றவர்களை குறித்து கர்த்தர் அல்ல, நானே சொல்லுகிறதாவது, சகோதரன் ஒருவனுடைய மனைவி அவிசுவாசியாயிருந்தும் அவனுடனே வாசமாயிருக்க அவளுக்கு சம்மதமாயிருந்தால் அவன் அவளை தள்ளிவிடாதிருக்க கடவுள். அப்படியே ஒரு ஸ்திரீயினுடைய புருஷன் அவிசுவாசியாயிருந்தும் அவளுடனே வாசமாயிருக்க அவனுக்கு சம்மதமாயிருந்தால் அவள் அவனை தள்ளிவிடாதிருக்க கடவுள். உபவாசத்திற்கும் ஜபத்திற்கும் தடையாயிராதபடி இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தால் அன்றி ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள். உங்களுக்கு விரதத்துவம் இல்லாமையால் சாத்தான் உங்களை தூண்டிவிடாதபடிக்கு மறுபடியும் கூடி வாழுங்கள். கணவன் மனைவி உறவை பற்றி இந்த 3 வசனங்களும் பேசுகிறது. இருவரும் சம்மதித்தால் அன்றி, அவளுக்கு சம்மதம் இருந்தால், அவனுக்கு சம்மதம் இருந்தால், 2 பேருடைய சம்மதம், அதை குறித்து இது சொல்கிறது. ஒரு குடும்பத்தில் ஒரு தீர்மானம் எடுக்கும்போது, ஒரு முடிவு எடுக்கும்போது 2 பேரும் அதுக்கு சம்மதிக்கணும். முக்கியமான முடிவுகள், சில தனிப்பட்ட ஒரு முடிவுகள் அது அவர்களே எடுத்துக்கொள்ளலாம். என்ன சாப்பிடலாம், என்ன உணவு சாப்பிடலாம், இட்லி சாப்பிடலாமா, பூரி சாப்பிடலாமா. ஹோட்டலுக்கு போகிறாங்க கணவனும் மனைவியும், இட்லி சாப்பிடலாமா, பூரி சாப்பிடலாம், அது அவங்கவுங்க எடுத்துக்கலாம் முடிவு. இல்லை நீ இட்லி தான் சாப்பிட்டாகணும், இல்லை நீ பூரி தான் சாப்பிட்டாகணும்னு ஒருத்தர் சொல்லக்கூடாது. அது அவங்க எடுத்துக்கலாம் முடிவு. ஒரு கடைக்கு போகிறாங்க, துணி வாங்க போகிறாங்க, எந்த நிறம் எடுப்பது, எனக்கு ப்ளூ நிறம் கலர் தான் பிடிச்சிருக்குன்னு மனைவி சொல்கிறா. இல்லை நீ க்ரீன் கலர் தான் எடுக்கணும்னு கணவன் சொல்லக்கூடாது. அது அந்த மாதிரி விஷயத்தில் அவங்கவுங்க இஷ்டம், அதுக்கு இன்னொருத்தர் சம்மதம் தேவையில்லை. ஆனால் முக்கியமான முடிவுகளை எடுக்கும்போது 2 பேருடைய சம்மதமும் தேவை. ஒரு எந்த இடத்துல போய் வீடு கட்டலாம், வீடு எப்படி, அந்த வீடு கட்டும் வரைபடம் எப்படி, வீடு திட்டமிட வேண்டும், வரைபடம் எப்படி இருக்கணும், வீட்டினுடைய வரைபடம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் 2 பேரும் சேர்ந்து, 2 பேரும் கலந்து வெறும் ஆலோசனை கேட்கறது, கருத்து கேட்கறது மட்டும் இல்லை, சம்மதம் தேவை. 2 பேருடைய சம்மதமும் தேவை. பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைப்பது, பிள்ளைகளை எங்கே படிக்க வைக்கிறது, என்ன படிக்க வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள், அதற்கு 2 பேரும் சம்மதிக்கணும். அதாவது பேங்க்கில் 2 விதமான அக்கௌண்ட் உண்டு. பொதுவான அக்கௌண்ட் ஒருத்தரே கையெழுத்து போட்டு ஒருத்தர் பேரில் இருக்கும், ஒருத்தரே கையெழுத்து போட்டு இயக்குவாங்க. இன்னொன்று எய்தர் ஆர் சர்வைவர் அக்கௌண்ட் அப்படின்னு ஒன்று பைபிளில் ஒரு பேங்க்கில் உண்டு. எய்தர் ஆர் சர்வைவர் அக்கௌண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த கணக்கு ஒருத்தர் பேரில் தான் இருக்கும், ஆனால் யாராவது இன்னொருத்தரை அதில் சேர்த்துக்கலாம். இன்னொருத்தரை சேர்த்துக்கிட்டு யாராவது ஒருத்தர் கையெழுத்து போட்டால் போதும். இப்போ என்னுடைய பேரில் அந்த கணக்கு இருக்குதுன்னு வைங்களேன், நான் அதில் என் மனைவியை சேர்த்துக்கலாம், எய்தர் ஆர் சர்வைவராக சேர்த்துக்கலாம். நான் கையெழுத்து போட்டாலும் பணம் எடுக்கலாம், என் மனைவி கையெழுத்து போட்டாலும் பணம் எடுக்கலாம். அது பேர் தான் இஆர்எஸ்ன்னு சுருக்கமாக சொல்லுவாங்க, எய்தர் ஆர் சர்வைவர் அப்படின்னு சொல்லுவாங்க, நீட்டமாக சொல்கிறதா இருந்தால். நிறைய குடும்பங்கள் அப்படி தான் ஓடிட்டுருக்கு. அதாவது பேர் கணவன் மனைவி என்று 2 பேரும் இருக்கும், ஆனால் யாராவது ஒருத்தர் தான் அதை இயக்கிக்கிட்டு இருக்காங்க, இன்னொருத்தரை பற்றி கவலைப்படவே மாட்டாங்க. பல குடும்பங்கள் அப்படி தான். சிலர் செஞ்சுட்டு சொல்லுவாங்க. குறிப்பாக கணவன் எங்கே இருக்கிறான், எங்கே போகிறான்ன்றது மனைவிக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கணும். இன்னும் சொல்லப்போனால் சம்மதமே தேவை. நான் இந்த ஊருக்கு போகிறேன், இந்த வேலையாக போகிறேன், மனைவி சம்மதிச்சாதான் போக முடியும். அப்படி தான் 5 வசனம் சொல்லுது. அப்போ முன்னதாகவே சொல்லணும். அது அலுவலக வேலையாக இருந்தாலும் ஊழிய வேலையாக இருந்தாலும் சரிதான். நான் ஊழியத்துக்கு தேதி கொடுக்கறதுக்கு முன்னால் என் மனைவிட்ட கேட்பேன், இந்த தேதி கேட்குறாங்க, இந்த ஊரில் கேட்குறாங்க, அதில் ஏதாவது நான் இருந்தே ஆக வேண்டிய சூழ்நிலை இருக்கா, அந்த தேதியில் நான் போகலாமான்னு கேட்பேன். 99.9% என் மனைவி ஊழியத்துக்கு நீங்கள் தாராளமாக போங்கன்னு சொல்லுவாள். எப்போதாவது நான் இருந்தே ஆக வேண்டும் சூழ்நிலை இருந்தால் அதை சொல்லுவாள், நீங்கள் இருந்தால் நல்லாயிருக்கும், இல்லைனா கூட நான் சமாளிச்சுக்கிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். நான் அதை குறித்து ஆலோசித்து, நான் இருந்தே ஆக வேண்டும் என்றால் நான் அந்த தேதிக்கு அந்த ஊருக்கு போக மாட்டேன், வேறு தேதிக்கு வருவேன்வேன். அந்த மாதிரி அது அவங்கவுங்க வேலை சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் கணவனுடைய மனைவியுடைய வாழ்க்கை துணையினுடைய சம்மதத்தை வாங்கணும். வேலை சம்மந்தப்பட்டதுன்னா யாரும் ஒன்றும் தடை சொல்கிற போகிறதில்ல.
நான் வேலைக்கு ஆபத்து வரும், யாரும் தடை சொல்ல போகிறதில்ல. நம்ம வந்து அந்த அளவுக்கு ஒரு நல்ல உறவை வச்சுக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இதில் இது ஏதோ ஒரு அதிகாரப்பூர்வமான அலுவல் பூர்வமான விஷயம் இல்லை, இது உறவு பூர்வமான விஷயம். உறவு அந்த அளவுக்கு உறவு, நல்ல உறவு, ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு நம்பிக்கை. நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், போத்திபார் வீட்டில் யோசேப்பு அடிமையாக இருக்கிறான். அவன் வந்து உண்மையாக இருந்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சார். அதனால் போத்திபார் எந்த கணக்கும் கேட்கலையா, எதை பற்றியும் கேட்கலையா. நீயே பார்த்துக்கப்பா, எல்லாத்தையும் நீயே முடிவெடுத்துக்க, நீயே பார்த்துக்க என்று சொல்லிவிட்டான். நம்பிக்கை. ஒருவரை ஒருவர் நம்பினால் ஒருவர் காரியத்துக்கு இன்னொருவர் சம்மதிப்பார்கள். வங்கி கணக்கு உதாரணத்துக்கு வரேன், இன்னொரு அக்கௌண்ட் இருக்குது, அது பேர் ஜாயிண்ட் அக்கௌண்ட். ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் 2 பேர் கையெழுத்து போட்டால் தான் பணத்தை எடுக்க முடியும். குடும்பம்ன்றது ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட், 2 பேரும் சம்மதிக்கணும். குடும்பத்தினுடைய பெரிய விஷயங்கள், முக்கிய விஷயங்களில் 2 பேரும் சம்மதிச்சாதான். ஒருத்தர் சம்மதிக்கலை, என்ன செய்ய? இப்போ சில விதிவிலக்குகள் உண்டு. அதாவது கர்த்தர் சொல்கிறதுன்னு ஒன்று இருக்குது. ஈசாக்கை போய் பலியிடுன்னு சொன்னார். கண்டிப்பாக சாராள்கிட்ட அவன் சொல்லலை, சாராளுடைய சம்மதத்தை வாங்கலை. அது விதிவிலக்கு. ஏன்னா கர்த்தர் சொல்லிட்டாரு, அது விதிவிலக்கு. இன்னொன்று அபிகாயில், நாபால் வந்து தாவீதுக்கு உதவ மறுத்து விட்டான். அது உதவின்னு சொல்கிறத விட அவன் கடன். தாவீதினுடைய குழுவினர் இவனுக்கு உதவி செஞ்சுருக்காங்க, இவன் பதில் உதவி செய்யணும். அது ஒரு கடன் மாதிரி தான். அவன் மறுத்துட்டான், மறுத்தது மட்டுமல்ல, அவமானப்படுத்திட்டான். நாபாலுடைய வீட்டை, குடும்பத்தையே அழிக்கும்படி தாவீதும் அவனுடைய ஆட்களும் வராங்க. நாபால் நல்ல குடி போதையில் இருக்கான், அந்த நேரத்தில் போய் அவன்கிட்ட ஒன்றும் பேச முடியாது. அதனால் அபிகாயிலே முடிவெடுத்து தாவீதுக்கு என்ன கொடுக்க வேண்டியமோ மன்னிப்பு கேட்டு அவனிடத்துல கொடுத்து விட்டு பிரச்சனையை தீர்த்துட்டா. அதுக்கப்புறம் காலையில் போதை தெளிஞ்சவொன்னே சொல்லிட்டான், இந்த மாதிரி நடந்துச்சு, இந்த மாதிரி செஞ்சேன். இது வந்து விதிவிலக்கு. அது ஆத்திரத்துக்கு அவசரத்துக்கு செய்கிறது. நாபால் குடிபோதையில் இருக்கான், அவங்ககிட்ட பேச முடியாது. சாராள்கிட்ட போய் சொன்னால் அது பெரிய ஒத்துக்க மாட்டா, அவள் அதை புரிஞ்சிக்க மாட்டா, ஒத்துக்க மாட்டா. அந்தளவு விசுவாசம் அவளுக்கு இருக்காது. தாய் இல்லையா, அவனுக்கு என்ன விசுவாசம்? நம்ம ஆண்டவர் உயிரோடு எழுப்பிடுவார். பலி கொடுத்த பிறகு ஆண்டவர் உயிரோடு எழுப்பிடுவார். எப்படினாலும் பிள்ளை வரதான், திரும்பி வரதான் போகிறான். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று தான் சொல்லலை. அந்த மாதிரி விதிவிலக்குகள் விதியாகாது. அதனால் அதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு அப்புறம் சொல்லிக்கலாம், இல்லை சொல்லாமலே விட்டுடலாம். எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. முக்கியமான அந்த தலைப்பை மட்டும் சொல்லணும், அந்த அவுட்லைன் மட்டும் சொல்லணும். எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. அது சில நேரங்களில் அது பிரச்சனையை உண்டாக்கலாம். ஆக குடும்பம் என்பது ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட்டு. 2 பேரும் கையெழுத்து போட்டால் தான் அதை இயக்க முடியும். அதனால் அந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இந்த குடும்பம் இயங்குவது தான் கர்த்தர் நமக்கு காட்டுகிற வழி. அந்த வழியிலே சென்று வெற்றி பெறுவோம். ஆமென்.